ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auravil Health Mix auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். ஏங்க நாளைக்கு என் தங்கச்சி வீட்டு பால் காய்ச்சிருக்கு. இது நல்ல விஷயம் தானம்மா. இதுக்கு எதுக்கு இவ்வளோ சீரியஸ் ஆகுற? அப்படியே புரியாத மாதிரியே நடிக்காதீங்க. நம்ம எப்போ சொந்த வீடு கட்டி பால் காய்ச்ச போகிறோம்? ரைட்டு. என்ன மாமா உன் பொண்ணு காலையிலே ஆரம்பிச்சிட்டா? என் பொண்ணு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது மாப்பிள்ள? சொந்த வீடுங்கிறது ஊருக்குள்ளே எவ்வளோ பெரிய கௌரவம் தெரியுமா? கடனுடனே வாங்கி சீக்கிரம் ஒரு வீடு வாங்குறது வழியே பாருங்கள். நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கி வீடு கட்டுவீங்களோ இல்லை உங்கள் பேரில் இருக்க சொத்து பத்தெல்லாம் விற்று வீடு கட்டுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வருஷத்துல நம்ம பேரில் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், பால் காய்ச்சணும். இது மட்டும் நடக்காமல் இருக்கட்டும். அம்மா சொந்த வீடு வாங்குறப்ப கட்டுறப்ப அதுக்கான தகுதி மதிப்பீடை நிறைய பேர் பார்க்க மாட்டேறாங்க. அது பார்க்காம சொந்த வீடு வாங்கினா அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக கடனில் இருக்க வேண்டியதான். உன் தங்கச்சி மாதிரி. இப்போ எதுக்கு என் தங்கச்சி இருக்கிறீங்க? எல்லாரும் மாதிரியும் என் தங்கச்சியும் பேங்க்ல லோன் வாங்கி தான் வீடு கட்டுறா. இதுல என்ன தப்பு இருக்கு? உன் தங்கச்சி மட்டும் இல்லைம்மா, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா பேங்க்கில் எவ்வளோ லோன் கிடைக்கும், மிச்ச பணத்தை எப்படி திரட்டலாம், எந்த சொத்தை விற்று காசு சேர்க்கலாம், இப்படி தான் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்காமல் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணால் சொந்த வீடு வாங்க முடியும், இப்படி தான் யோசிக்கணும். என் ஃப்ரெண்டு நிறைய பேர் அந்த மாதிரி யோசி தான் சொந்த வீடு வாங்கிட்டு இன்றைக்கி கடனே இல்லாமல் வாழ்க்கை ஃபுல்லாக ஜாலியாக சொந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணி சொந்த வீடு வாங்கலான் இருக்கேன். ஏங்க விளையாடுறீங்களா? அது எப்படிங்க வாழ்க்கை ஃபுல்லாக கடனே இல்லாமல் சொந்த வீடு வாங்க முடியும்? அதெல்லாம் சாத்தியமே இல்லை மாமா. அதெல்லாம் சாத்தியம்தான். வெறும் 3 விஷயத்த ஃபாலோ பண்ணால் வாழ்க்கை ஃபுல்லாக கடன் பிரச்சனையே இல்லாமல் சொந்த வீடு வாங்கலாம். அதெல்லாம் எப்படின்னு இன்றைக்கி உங்களுக்கு இந்த நோட்டில் கணக்கு காமிச்சு தெளிவாக புரிய வைக்கிறேன். இன்றைக்கி ஆஃபீஸுக்கு லேட்டாக நம்ம வேலை 2 பேரும் வந்து உட்காருங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ நம்ம வீடு வாங்க போகிறோம் இல்லை வீடு கட்ட போகிறோம்னா அதுக்கான எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக போடணும். அதாவது பட்ஜெட்டுங்கிறது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி போடணும். எப்படின்னா இப்போ ரமேஷ் சுரேஷ்னு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த பிஎஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் பிடிச்சது போக ரமேஷுக்கு பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் 30,000 ரூபா, சுரேஷுக்கு பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் 50,000 ரூபா. இதை ஒரு வருஷமாக கணக்கு பண்ணும்போது ரமேஷுக்கு 3,60,000 வருது, சுரேஷுக்கு 6 லட்ச ரூபா வருது. இப்போ இதை விட 5 மடங்கு தான் சொந்த வீட்டுக்கான எஸ்டிமேஷனுங்கிறது இருக்கணும். இப்படி கணக்கு பண்ணால் ரமேஷுக்கு பார்த்தீங்கன்னா 18 லட்ச ரூபாய்க்குள்ளேயும் சுரேஷுக்கு பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபாய்க்குள்ளேயும் தான் சொந்த வீட்டுக்கான எஸ்டிமேஷனுங்கிறது போடணும். இதை விட அதிகமாக எஸ்டிமேஷன் போட்டு வீடு வாங்கினாங்க இல்லை வீடு கட்டினாங்கன்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. மாப்பிள்ள இன்னைக்கு தேதிக்கு 18 லட்ச ரூபாய்க்கு வீடு இல்லை, ஓடு கூட வாங்க முடியாது. அப்போ நம்ம சம்பளத்தை அதிகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் வீடு வாங்கணும். சரி, 2வது விஷயத்தை கேளுங்க. இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு, அவங்க சம்பளத்தில் பெரும் பகுதியை இஎம்ஐக்கு தூக்கி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இஎம்ஐ கட்டுறோம்னா எவ்வளோ இருக்கணும்னா நம்ம வாங்குகிற சம்பளத்தில் 35% தான் இஎம்ஐங்கிறது இருக்கணும். எப்படி சொல்கிறேன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சுரேஷை எடுத்துக்கோமே. சுரேஷுக்கு பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் 50,000 ரூபாயா. இப்போ இதில் பெரும் பகுதி 30,000 35,000 தூக்கி இஎம்ஐக்கு கட்டிட்டாருன்னு வச்சுக்குவேன். மிச்சம் இருக்க எவ்வளோ இருக்கும்? ஒரு 15,000 இல்லை 20,000 தான் இருக்கும். அதை வச்சு குடும்ப செலவு பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுவே 35% 17,500 ரூபா வரும். இதை அவர் இஎம்ஐ கட்டிட்டாருன்னா மிச்சம் 32,500 ரூபா இருக்குமா. இதை வச்சு அவர் குடும்ப செலவை பார்க்குறதுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நம்ம இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்தால் நம்ம வாங்குகிற சம்பளத்தில் 35% தான் இஎம்ஐக்காண்டி ஒதுக்கணுமே தவிர அதை விட அதிகமாக ஒதுக்கணும்னு வச்சுக்கவே வீட்டு செலவுகளில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதே மாப்பிள்ள கரெக்டாக பாஸ் மார்க் மாதிரி 35%, ஏன் 30%, 25% அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆமாம், நான் சொன்ன இந்த 35% அப்புறம் மேலே சொன்னேன்ல 5 மடங்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வாங்கினோம்னு அதெல்லாம் என்னன்னா இந்த ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து அவங்கள்ட்ட சில பேர் வந்து பேசியிருப்பாங்க. அதை வச்சும் அவங்க லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சு அவங்க சொன்ன கணக்கு தான் இதெல்லாம். ஸோ அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னால அந்த விஷயத்தெல்லாம் அவங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் மாமா. அதே போல் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து எஸ்டிமேஷன் பட்ஜெட்டுங்கிற போடுறோம்ல அது வந்து அதிகமாக போயிடக்கூடாது. நான் மேலே சொன்ன மாதிரி 5 மடங்கு அதை கனெக்ட் பண்ணி தான் கரெக்டாக நம்ம வந்து எஸ்டிமேஷனுங்கிற போடணும். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எஸ்டிமேஷன் கூடிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இஎம்ஐ கட்டுறதுக்கான அமௌண்ட்டும் கூடும், அதுக்கான வருஷமும் கூடும். பொதுவாக ஜென்ரலாக இப்போ ஒருத்தவங்க சொந்த வீடு வாங்குறாங்க இல்லை சொந்த வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 35 வயசுலேருந்து கண்டிப்பாக 40 வயசுக்குள்ளே தான் அவங்க வந்து இஎம்ஐங்கிறது போடுவாங்க, அந்த சொந்த வீடுங்கிறது வாங்குவாங்க, சொந்த வீடுங்க கட்டுவாங்க. ஸோ இப்போ நம்ம அதிகமாக எஸ்டிமேஷன் போட்டு வீடு வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக இஎம்ஐ கட்டுறதுக்கான வருஷமும் அதிகமாக வரும். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் நம்ம இஎம்ஐ கட்டுற மாதிரி வரும். இப்போ யோசித்து பாருங்கள், வேறு எந்த செலவுமே நம்ம 20 வருஷத்தில் எதுவுமே பண்ண முடியாது. இவ்வளோ ஏன் இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா அதை ஆசைப்படுறது ஒன்று நம்ம வாங்கி தர முடியாது. இந்த லீவ்லலாம் ட்ராவல் எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது. அப்படி நம்ம கூட்டிகிட்டு போனால் கூட யோசித்து செலவு பண்ணுற மாதிரியே வரும். அங்கே போய்ட்டோம் ஐயோ அடுத்த மாதத்துக்கு நம்ம இஎம்ஐக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம அதிலே யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஏங்க அதெல்லாம் வேணாங்க. நமக்கு எப்பயுமே நம்ம குழந்தைங்க சொந்தம் முக்கியம்.
அதுக்கப்புறம் தான் அந்த விரட்டு கௌரவம்லாம். 3வது முக்கியமான விஷயம், உன் தங்கச்சி மாதிரியே நிறைய பேர் பண்ணுற தப்பு. ஏன் மாப்பிள்ள, அதான் என் மகளை பற்றி எதுவும் பேச வேணாம்னு சொல்லியாச்சுல, அப்புறம் நான் எப்போ பார்த்தாலும் தங்கச்சின்னு. நீங்கள் அடுத்த விஷயத்தை சொல்லுங்கள். சரி, தங்கச்சி மேட்டரை விட்டுருவோம். இப்போ பொதுவாக எல்லோரும் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, இப்போ சொந்த வீடு வாங்க போகிறாங்கன்னா அதுக்கான ஃபுல் அமௌண்ட்டையும் பேங்க் லோனை மட்டுமே நம்பியிருப்பாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இப்போ புதுசாக வீடு ஒன்று வாங்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக டவுன் பேமெண்ட் அப்படிங்கிறது எடுத்த உடனே கட்டுற மாதிரி வரும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கையில் காசு இல்லாத நேரம் அவசர அவசரமாக வெளியே எங்கேயாச்சும் கடன் வாங்கி இப்போதைக்கு நம்ம கட்டிக்குவோம், அடுத்து காசு வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வெளியே கடன் வாங்குவாங்க. இது ரெண்டுமே தப்பு. இப்போ நம்ம சொந்த வீடு வாங்க போகிறோம் இல்லை சொந்த வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம கையில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுங்கிறது கண்டிப்பாக சேவிங்ஸில் இருந்தால் தான் நம்ம சொந்த வீடுங்கிறது வாங்கணும் இல்லை கட்டணும். இப்போ நம்மகிட்ட சேவிங்ஸ்னு கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம வீடு வாங்கும்போது கண்டிப்பாக அசலில் கொஞ்சம் அமௌண்ட்டுங்கிறது குறையும். இதனால வட்டியிலையும் கொஞ்சம் அமௌண்ட்டுங்கிறது குறையும். அப்புறம் இஎம்ஐ கட்டுறதுக்கான வருஷம் அப்படிங்கிறதும் குறையும். இதுவே நம்ம சேவிங்ஸே இல்லாமல் மொத்த பணத்தையும் பேங்க் லோனை மட்டுமே நம்பி இல்லை வெளியே கடன் வாங்கி நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், வட்டி மேலே வட்டி ஏறிக்கிட்டே போகும். அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக கடனாளியாக இருக்க வேண்டியதான். ஆமாம் மாப்பிள்ள, இப்போ போன வாரம் கூட பத்திரிகையில் ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்க. என்னென்னா, ஒரு வரட்டு கௌரவத்துக்காக கல்யாணம் பண்ணி குடிக்கிற வயசில் படிக்கிற வயசில் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு வீடு ஒன்று கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒத்த காலில் நின்னாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இல்லை, இப்போ வந்து இது பெரிய செலவு மாதிரி தெரியுது, பிள்ளையெல்லாம் அப்படி வயசு பிள்ளைய நிற்கிது வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை அதெல்லாம் முடியாது கட்டியே ஆவேன் அப்படின்னு சொல்லி கடனை வாங்கி ஒரு பெரிய வீட்டை கட்டியிருக்காரு. கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசத்துக்கே பெரிய விருந்தெல்லாம் வச்சு நிறைய பேரை வர சொல்லின்னு சொல்லி அதுக்கும் காசு போட்டு பண்ணியிருக்காரு, அதுவும் கடன். இப்போ முதல் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் ஒன்றும் தெரியலை, இந்த இஎம்ஐ கட்டுறது இது பண்ணுறது இப்படியெல்லாம் ஓடிடுச்சு. அடுத்தடுத்து போக திடீர்னு இந்த பிள்ளைகளோட செலவெல்லாம் வர இந்த இஎம்ஐ கட்ட முடியாமல் போயிருக்கு. அப்படி ஒரு 2 3 4 மாதம் ஆக கடன் கொடுத்தவங்கலாம் ஒரு கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா. இப்போ அந்த வீட்டை விற்கிற நிலைமைக்கு வந்துட்டாராம். விற்றாலும் காசாக வரப்போகுது, ஏற்கனவே இது பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கு, வேற யார்ட்டையா இந்த இஎம்ஐயை கைமாற்றி விடுற மாதிரி பேரை மாற்றி விடுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அந்த குடும்பமே நிம்மதியாக இருந்த குடும்பம், சந்தோஷமாக இருந்த குடும்பம் நிம்மதி இழந்து 24 மணி நேரமும் இதையே நினச்சி ஐயோ வீடுன்னு எல்லாருக்கும் அதுவே வந்து பெரிய பிரச்சனையாகி புலம்பிக்கிட்டு சந்தோஷமே எல்லாம் போயிடுச்சான். படித்தேன். ஏமா உங்கள் அப்பா பேப்பரில் படித்தேன், ஒரு குடும்பம் நிம்மதியே இழந்துட்டாங்கன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி நம்ம குடும்பம் ஆயிரும், பரவாயில்லையா? ஐயோ அதெல்லாம் வேணாங்க, நம்ம குடும்பத்துக்கு நிம்மதி தான் முக்கியம். அது மட்டும் கிடையாது, இப்போ அங்கங்கே லே ஆஃப் நடந்துக்கிட்டு இருக்குமா, வேலை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாதம் ஒரு 50,000 வாங்குகிறோம் 60,000 வாங்குகிறோம், அதான் நமக்கு மாதமாக சம்பளம் வருதுல, இப்போதைக்கு ஒரு சொந்த வீடு வாங்கலாமே சொந்த வீடு கட்டலாமேன்னு சொல்லிட்டு இஎம்ஐ கட்டலாம்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. அங்கிட்டு 2-3 மாதம் வேலையை எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன ஆகுறது, அந்த நேரம் இஎம்ஐ கட்டாமல் இருந்தோன்னு வச்சுக்கோவேன், அதுக்கு வேறு தனி இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, அதுக்கு வேறு தனியாக ஃபைன் அமௌண்ட் போடுவாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இப்போ நான் மேலே சொன்னேன்ல, அந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம சொந்த வீடுங்கிறது வாங்கணும் இல்லை சொந்த வீடுங்கிறது கட்டணும். நானும் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேம்மா. ஸோ அதனால் நம்மளும் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் ஒன்று இங்கே வீடு வாங்கிடலாம், இல்லை நம்ம ஊரில் வீடு கட்டிடலாம். சரியா? பாலை காய்ச்சிடுவோம். நல்ல வேலை எங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொன்னீங்க, இல்லாட்டி ஒரு வரட்டு கௌரவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை வீடு வாங்க வச்சு நாங்களும் கடனாளியாக அவங்கள மாற்றி கஷ்டப்பட்டிருப்போம், நம்ம குடும்பத்தை நிம்மதி இல்லாமல் போயிருக்கோம். நல்ல வேலை சொன்னீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாப்பிள்ள. கேட்டுக்கிட்டியாம்மா? சொந்தக்காரங்க வீடு கட்டி பால் காய்ச்சுறாங்க, தெரிஞ்சவங்க வீடு வாங்கி பால் காய்ச்சுறாங்க, இப்படிங்கிறக்காண்டி நம்மளும் சொந்த வீடு வாங்கி பால் காய்ச்சணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நமக்கு எப்போ கரெக்டான சம்பளம் கரெக்டான பணம் வருதோ அப்போ தான் சொந்த வீடுங்கிற கட்டணும். உங்கள் அப்பா வேலை வரையா சொன்னார்ல எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு, அந்த கஷ்டத்தை தான் நான் 4 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போயே அதை தான் பண்ண போகிறேன். சரியா? கேட்டுக்க, ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பொழுதெல்லாம் புதுசாக பொலிவாக மாறும், எண்ணங்கள் நலமாக இருந்தா போதும்.